வேர் சிகிச்சை. இப்போ ரூட் கேனால் வந்து எவ்வளோ வலிக்குமா அப்படின்னு நிறையா பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது, நிறையா பேருக்கு அந்த பயம் இருக்குது. ஸோ இந்த வேர் சிகிச்சை பண்ணும்போது வலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா, வலி இல்லாமல் செய்ய முடியுமான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோ டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வேறு சிகிச்சை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்தினால வேறு சிகிச்சை பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம், அண்ட் எப்படி அந்த வேறு சிகிச்சையை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குது இல்லையா? ஸோ வேறு சிகிச்சை, அந்த ரூட் கேனால்னாலே ஒரு பயம். இந்த பாதி பேருக்கு அந்த பல் டாக்டர்கிட்ட போய் டென்டல் சேரில் உட்கார்றதுக்கு எதனால அந்த பயம் வருதுனாலே இந்த ரூட் கேனால் பண்ணும்போது வந்த வலியினால தான் அந்த பயமே வந்திருக்குது. ஸோ இந்த ரூட் கேனாலை அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி, இந்த வலியை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குதுன்னு இந்த நம்ம பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அக்யூட்டாக, அதாவது இந்த வேறு சிகிச்சை எப்போ பண்ணும்போது அக்யூட்டாக ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம பற்களில் உள்ள சொத்தை ரொம்ப வேகமாக அந்த நர்வை அஃபெக்ட் பண்ணும்போது இந்த பல்ப் வந்து ஹாட் பல்ப்புன்னு சொல்லுவோம், ஹாட் டூத்துன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப்புக்குள்ளே இருக்கிற நரம்பு வந்து ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்கும், ரொம்ப வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஃப்ளேம்டாக வீக்கமாக இருக்கும்போது நம்ம சுற்றி இருக்கிற ஏரியா மறத்தாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப் ஈஸியாக மறக்காது. ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த வேறு சிகிச்சை பண்ணும்போது நம்ம மேல் பல்லாக இருந்தாலும் சரி, கீழ்ப்பல்லாக இருந்தாலும் சரி, பல் மருத்துவர் வந்து டென்டல் இன்ஜெக்ஷன், அனஸ்தீஷியா, லோக்கல் அனஸ்தீஷியா, இந்த லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த வேறு சிகிச்சை செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கீழே கடவா பல்லு, ஒரு மோலார் பல்லு, அந்த பல்லுக்கு வேறு சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா யூஸ்வலாக மேண்டிபுலார் பிளாக்னு ஒன்று கொடுப்போம், ஆர் இன்ஃபீரியர் அல்விலார் நர்வ் பிளாக்னு ஒரு பிளாக் கொடுப்போம். அந்த பிளாக்ல என்ன ஆகும், நம்ம கீழ்த்தாடை ஃபுல்லாக மறத்துரும், பாதி உதடு மறத்துரும், பாதி நாக்கும் மறத்துரும். ஸோ இது மாதிரி மறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல தொட்டோம்னா ஒரு வீக்கம் உண்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேறு சிகிச்சை பண்ணும்போது யூஸ்வலாக அந்த பற்களில் வலி தெரியக்கூடாது, ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக மறத்துருச்சு. ஆனால் இந்த ஹாட் டூத் ஆர் ஹாட் பல்ப் இருக்கிறவங்க இந்த மாதிரி மரத்து போனதுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட, அந்த வேறு சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் வந்து என்ன ஆகும்னா, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நர்வ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப் மறக்காது. ஸோ அதனால் வலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணி சரி செய்யலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது யூஸ்வலாக பண்ணும்போது என்ன செய்வோம்னா, இந்த பேஷண்ட்டுக்கு யூஸ்வலாக ஒரு வலி மருந்து, அதாவது அவங்க டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு பெயின் கில்லர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். அந்த வலி மருந்து சாப்பிட்டுட்டு தான் டென்டல் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பற்களில் ஒரு வலி குறைஞ்சிடும். இது மாதிரி பண்ணும்போது அந்த ஆக்சுவல் ரூட் கேனால் பண்ணும்போது வலி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையுது. ரெண்டாவது என்ன யூஸ்வலாக செய்வோம் அப்படின்னா, இந்த ஒரே அடியாக ரூட் கேனால் ஓப்பன் பண்ணாமல் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபியூ செகண்ட்ஸ் போய் தான் பற்கள் அந்த ரூட் கேனால் ஓப்பன் பண்ணுவோம். ஒரே அடியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபுல்லாக பண்ணும்போது தான் பற்களில் வலி ஜாஸ்தி வரும். மூணாவது என்ன பண்ணுவோன்னா, இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணும்போது இந்த பற்கள் உள்ளுக்குள்ளே க்ளோஸாக வந்ததுக்கப்புறம் அந்த பல்ப் உள்ளுக்குள்ளேயே நம்ம அனஸ்தட்டிக் சொல்யூஷன்ஸ் கொடுத்துரும். அப்படின்னா என்னென்னா, இந்த ஆக்சுவலாக ஃபுல்லாக பிளாக் மட்டும் கொடுக்காம இந்த பற்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஆக்சுவல் நர்வ் எங்கே வேறு சிகிச்சை பண்ணுறோமோ அந்த இடத்துலேயே அனஸ்தட்டிக் சொல்யூஷன் கொடுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வேர் வந்து கம்ப்ளீட்டாக மறத்துரும். அதுக்கப்புறம் வேறு சிகிச்சை பண்ணும்போது வலியே இருக்காது, வலி வரத்துக்கான வாய்ப்பே இல்லை, அதுக்கப்புறம் வலியே வராது. ஸோ அது வர வரைக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டே முன்கூட்டியே ஒரு மருந்து கொடுத்து செய்யலாம், அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் செய்யலாம். இன்னொரு விஷயம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அப்ரோச் பண்ணும்போதே உள்ளுக்குள்ளே அந்த பற்களை செடேட் பண்ணுறதுக்கான மருந்து வச்சு டெம்பரரியாக பற்களை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதனால் ஒரு வாரம் கழித்து திருப்பி அந்த பற்களை ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் இந்த நான் சொன்ன எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேறு சிகிச்சை பண்ணும்போது இந்த ஒரு ஹாட் டூத், ஹாட் பல்ப் இருந்தால் எப்படி வலியை குறைக்கிறதுக்கான ப்ரொசீஜர். இது வந்து நீங்கள் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 4-5 பேருக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த இஷ்யூ இருக்காது, அவங்க ரூட் கேனால் பண்ணும்போது வலியை உணர மாட்டாங்க. ஒரு 5% ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். பட் நிறையா பேருக்கு என்ன இஷ்யூனா பயம், ஆங்ஸைட்டி. ஸோ அது வந்து டென்டல் சேரில் உட்கார்றதுக்கே பயம். டென்டல் ட்ரீட்மெண்ட் வலிங்கனால பயம் இல்லை, இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமுங்கிற பயம். இந்த மாதிரி பயம் இருக்கும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, செடேஷன் முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். செடேஷனா என்ன, அனஸ்தட்டிஸ் வந்து நம்ம நரம்பில் வந்து ஒரு தூக்க மருந்து கொடுத்துருவாங்க.
தூக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டென்டல் சேரில் தூங்கிடுவோம். ஸ்லீப் டென்டிஸ்ட்ரின்னு பேர், கான்ஷியஸ் செடேஷன் பேர். நீங்கள் டென்டல் சேரில் தூங்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூட் கேனால் பண்ணும்போது உங்களுக்கு வலியே தெரியாது. அதாவது என்ன நடந்ததுன்னு ஒரு கனவுல நடக்கிற மாதிரி தான் இருக்குமே டென்டல் ட்ரீட்மெண்ட், தவிர ஆக்சுவல் பெயினை உங்களால் உணர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது ரொம்ப சேஃப் ட்ரீட்மெண்ட். ஜென்ரல் அனஸ்தீஷியா மாதிரியே கிடையாது. செடேஷன் டென்டிஸ்ட்ரி ரொம்ப சேஃப். ஸோ ரொம்ப வலின்னு பயப்படுறவங்க ஆர் ஹார்ட் பல்ப் இருக்கிறவங்க இது மாதிரி மருந்து கொடுத்து செடேஷன் டென்டிஸ்ட்ரியில் பண்ணும்போது வலியை அவாய்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.